தியேட்டர்ல 10 நிமிஷத்துக்கு மேல அட்வர்டைஸ்மென்ட் போட்டாலே மோஸ்டா எல்லாரும் இரிட்டேட் ஆயிடுவாங்க. பட் நான் போன இந்த படத்துக்கு 2.5 மணி நேரமா ஆட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்ண F1 மூவியை பத்தி தான் சொல்றேன். எக்ஸ்பென்சிஃபை US பேஸ்டு ஃபின்டெக் கம்பெனி F1 படத்தை ஒரு பிரில்லியண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி பிராட் பிட்டே அவங்க கம்பெனியோட பில் போர்டு ஆக்கிட்டாங்க. படம் பார்த்த எல்லாரையும் எக்ஸ்பென்சிஃபை பிராண்டை பத்தி ஒரு வாட்டியாச்சும் யோசிக்க வச்சுட்டாங்க. பிகாஸ் ரியல் ஃபார்முலா 1 டீமுக்கு இருக்கிற ஸ்பான்சர்ஸ் மாதிரியே படத்துல இருக்கிற ஃபிக்ஷனல் F1 டீமுக்கும் ஸ்பான்சர்ஸ் வேணும். அப்படி ஸ்பான்சர் பண்ற பிராண்டுக்கு கிடைக்க போற பிராண்ட் விசிபிலிட்டி அண்ட் பிளேஸ்மெண்ட் ப்ராடர் ரீச் கொடுக்குன்றத எக்ஸ்பென்சிஃபை சென்ஸ் பண்ணி ஆப்பிள் அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா F1 கார்ஸ், ஜாக்கெட், ஹெல்மெட் மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபோர்ஸ் தான் இல்லாம நேச்சுரலா கிடைக்க போற பிராண்ட் பிளேஸ்மெண்ட்னால எக்ஸ்பென்சிஃபை மட்டும் இல்லாம இன்னும் பல கம்பெனிஸ் இந்த ஸ்பான்சர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த கம்பெனிஸோட பிராண்ட் அவேர்னஸ் இஸ் இன்சேன். எக்ஸ்பென்சிஃபை அவங்க ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் SaaS ப்ராடக்டான சைன் அப்ல சடன் ஸ்பைக்கை பார்த்தாங்க. அண்ட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பார்த்தேன்னா படத்தோட ஷூட்டுக்கு முன்னாடியே படத்தோட பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ் மூலியமாவே ஆப்பிள் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட்டிங் இன்சைட்ஸ் அண்ட் பிராண்ட் ஸ்டோரிஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.